போடுங்க பாப்போம். வழக்கமாக போட வேண்டிய டீயா? இப்போ ஏற்கனவே 17 ரூபா தரணும். நேற்று 500 வச்சுட்டு 500 இருக்குன்னே ஒழிய தண்டபாடு இல்லை. இதில் இன்றைக்கி வேறு டீ வேறு டீ ரூபாயை கொடுத்துட்டு டீயோ காப்பியோ வாங்கி குடிச்சிட்டு போ. என்னண்ணே இப்படி சொல்லுவீங்க? நம்ம என்ன தாயா பிள்ளையா பழகிட்டு ஒரு டீக்கு இப்படி சொல்லுவீங்களே? தாரம்ண்ணே, எங்கே போகிறேன்னு சொல்லுங்க. இந்த ஊரை விட்டா எனக்கு வேறு எந்த ஊர் சொல்லுங்க? டீ தானே, தந்துடலாண்ணே, தந்துடலாம். போடுங்க, 17 ரூபா இருக்கா? இப்போ ஒரு டீ சேர்த்து போடுங்க, தந்துடலாம். ஒரு வடையும் சேர்த்து போடுங்க. ஆமாம் போடுதேன் வா. இப்படி சொல்லியே டெய்லி குடிச்சிட்டு போயிருதே. நேற்று உனக்காண்டி பூஸ்ட் போட்டு ஆற்றிட்டு இருக்கேன். அதுக்கடையில் அந்த பொட்டை பிள்ளையை பார்த்து பயந்து ஓடுதே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து அடிச்சு புரண்டு ஓடுதியே, துண்டா காணும் துணியா காணும்னு. சரி உன்னை பார்த்து ஊரே சிரிச்சிருச்சு நேற்று. இந்த பொண்ணியா நமக்கு நேற்று எம்பிட்டு கேவலமாகி போச்சு. அவள் தான் ஒன்று ரூபா தந்தா. நேற்று அவளே வந்து கேட்கா. திடீர்னு நம்ம செலவழிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பாவா? இப்படி நம்ம கேவலப்படுத்தி போட்டாளே. இவளுக்கு சரியான பாடம் கட்டணும். இதுக்கு என்ன செய்யலாம்? சரவணனை எப்படியாவது பார்க்கணும். பார்த்து இவன் நடிக்கிறா, அன்னைக்கு நடந்தது, நேற்று நடந்தது, முந்தானத்து நடந்தது எல்லாம் அவன்கிட்ட சொல்லிடணும். அப்பந்தான் இருக்கு இவளுக்கு. என்ன கேட்கறதுக்கு பதிலே காணும்? நேற்று ஓட விரட்டினால உன்ன இப்படியா ஓடுவே? ஏனே அதெல்லாம் விடுனே. ஒரு பையன் அழகா இருந்தா பொண்ணு துரத்தி எடுத்து தான் வரும். இதெல்லாம் ஒரு விஷயமானே. தூர விடுனே, டீயை போடுனே. டேய் அதான் போட மாட்டேன் சொல்லுதும்ல. என்ன மாறி டீயை போடுன்னு போறேன். என்ன சுடுதண்ணி கோரி விடவா? நமக்கு வர இந்த ஊர்ல ஒரு மதிப்பு இல்லாமே போச்சே. எந்த மதிப்பையும் இந்த பொண்ணு கெடுத்து போட்டா இவ என்ன செய்யற? என்ன நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ இருந்தா போடுனே. ஒரே தலைவலி. என்னையா சரவணா 2 நாள் இங்கிட்டு காணும்? வெளியே இருக்கணும் போயிருந்தே என்ன? இல்லைண்ணே, நான் எங்கிட்டு போக, இதே ஊரில் தான் சுற்றிட்டு இருந்தேன். எங்கிட்டும் போகலண்ணே. 2 நாளாக வீட்டில் தான் இருந்தேன். வேலை அங்கே வயலில் வேலை இருந்துச்சுல்ல, அதான் எங்கேயும் நகர முடியல. அதான் இங்கிட்டு வர முடியல. இப்போ வெளியூரில் ஒரு சீட்டுக்காரரை போய் பார்க்க போயிருந்தேன். அதான் சரி டீயை குடிச்சிட்டு போமேன்னு வந்தேன். நல்லா இஞ்சி இருந்தால் போடுங்கண்ணே, சொல்லுன்னு இருக்கட்டு. சரி சரவணா, சரி 5 நிமிஷத்தில் போட்டு தரேன். சரவணே கரெக்டா வந்து மாட்டினாரு. அடியே பொண்ணு, என்னையா தொடச்சி ஓடுத, என்னையா கேவலப்படுத்துத? உனக்கு இருக்குடி நெகாப்பு. அண்ணே அரை டவுசரு என்ன? அரை டவுசரு காப்பி ஏதோ குடிக்க என்ன? பார்த்து நாளாச்சு. இல்லண்ணே அதெல்லாம் வேண்டாம். உங்கள்கிட்ட ஒரு சமாச்சாரம் பேசலான்னு கூப்பிட்டேன். சமாச்சாரமா? என்ன சமாச்சாரம் சொல்லு, சொன்னாதானே தெரியும். பொண்ணியை பற்றி தான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பலைன்னா வழக்கம் போல என் முதுகுலே 2 அடியை போட்டுருங்க. அரை டவுசரு சொல்லத சொல்லுடா. அப்புறம் நம்பணுமான்னு பார்க்கேன். என்ன பொண்ணியை பற்றி என்ன சொல்ல போற? இன்னும் என்ன பொண்ணி படத்துல தான் சுற்றிட்டு தெரியுதா என்ன? சரவணா அந்த பையன் சொல்லுது ஒன்றும் நம்பாத. நேற்று என்ன நடந்து தெரியுமா? என்ன நடந்தது? என்ன சொல்லுங்க நீங்களாது. ஐயோ இவன் வேற கெடுத்து விட்டுருவான் போல இருக்க. சரவணா நேற்று ஏதோ 500 வச்சிருந்தான் போல பொண்ணிட்ட வாங்கி. அந்த 500 தாடான்னு அவ கேட்க இவன் தரமாட்டேன்னு ஓட ஊரை சுற்றி ஒரே ஓட்டந்தான். ஊரே பார்த்து சீனு சிரிச்சிருச்சு. இந்த அவமானம் தாங்காமல் மறுபடியும் இங்கே வந்து நிற்கான். டீ வேணும் காப்பி வேணும்னு. என்ன சொல்லுத? அடே டீ வேணுமாடா? இதுக்கு தான் அண்ணே சொல்லிட்டு இருக்கியா தலைய? அண்ணே ஒரு டீயை போடுங்க இவருக்கும் சேர்த்து. அதெல்லாம் வேணாம்னே. டீ எல்லாம் வேணும்னா கடன் சொல்லி கூட நான் சொல்லி குடிச்சுக்கிடுவேன். அதுக்கு இல்லைண்ணே, அந்த 500 பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன். போடா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. நானே தலைவலின்னு இருக்கேன், டீயை குடிச்சிட்டு போலான்னு. இதில் வாங்கதையை வேற கேட்டு கிடக்குதுக்கா. போடா அங்கிட்டு. இவரு நம்ம நம்ப மாட்டேக்கார. நம்பலான்னு இருந்த மனசனையும் அவன் டீ ஆத்த குடியும் கெடுத்து போட்டான். இவர்கிட்ட எப்படி சொல்ல நம்ம? இந்த சரவணா சூடாக இஞ்சி போட்ட காப்பி குடிங்க. அடே இவன் காப்பி இல்லை பச்சை இச்சி எதாவது வேணுமாடா? வேணா வாங்கிக்கோ. வேண்டானே, நான் இது சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. அதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டிலேயே போய் குடிச்சுக்கிறேன். சரிங்கண்ணே, அக்கௌண்ட்டில் வச்சுக்கிடுங்க. என்ன நாளைக்கு வந்து அவ்வளோ துட்டையும் தந்துடுதேன். இப்போ ஒரு வேலை விஷயமா போகணும், போயிட்டு வரேன். என்ன? சரி தம்பி எழுதி வச்சிருக்கேனே. அவரு பாட்டு போயிட்டாரே. அவர்கிட்ட என்னன்னு சொல்ல? சொன்னா நம்பவும் மாட்டாரு. அடிச்சு போடக்கூடாது நம்மள.
சரி அடிச்சாலும் பரவாயில்ல, உண்மையா சொல்லி அடி வாங்கினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நீ பொண்ணியை போட்டு கொடுக்காம இருக்கக்கூடாது. நம்ம எம்பிட்டு தூரம் கேவலப்படுத்திட்டால, நமக்குன்னு இந்த ஊரில் ஒரு மரியாதை இருந்திருக்கும்னு நினைக்கேன். அதையும் கெடுத்துட்டா. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி சரவணே. உன்கிட்ட சொல்லக்கூடிய உண்மையில நீ அவளை போய் வீட்டிலே தூக்கி போட்டு ஆட்டி ஆட்டின்னு வெளுக்க போற. அதை என் கண்ணால பார்க்க போறேன். புண்ணிய வேற காணல, நேற்றும் பார்க்கல புண்ணிய, இன்னைக்கும் பார்க்கல. கை கால் எப்படி இருக்கோ சரியாயிடுச்சோ என்னமோ ஒன்றும் தெரியல. வீட்டில் போய் தான் பூ மாறிட்டு சொல்லி போனை போட்டு பார்க்கணும். நல்ல வேளை சீட்டுக்கு வேற சொல்லியாச்சு, சீட்டு பணத்துக்கு. இப்போவே சொன்னாதான் என்னென்னு கல்யாணத்துக்கு கரெக்டாக கிடச்சிரும். சரி எல்லாம் நல்லதாக நடக்குது, நல்லதாகவே நடக்கட்டு, அதான் நமக்கும் வேணும். அண்ணே சரவணே, அண்ணே அண்ணே சரவணே, இங்க பாருங்க. என்ன ஆராட் ஹவுஸருக்கு சத்தம் மாதிரி கேட்குது? அடே என்னடா பெருத்தாலே ஓடி வந்துட்டு இருக்க? என்ன டீ குடிக்க பணம் காசு தான் வேணுமா என்ன? இல்லண்ணே, அதான் வேணும்னா வாயார உங்கள்கிட்ட கேட்டு வாங்கியிருப்பேனே. உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், அதான் ஓடி வந்தேன். என்ன என்ன உண்மையை சொல்ல போற? சொல்லு, உன் உண்மையை தான் கேட்கட்டு. அண்ணே சொல்லிடுவேன், அதுக்கப்புறமா என்ன அடிக்கக்கூடாது. ஒழுங்கா பேசுனேன்னா அடி கிடையாது, இல்லாட்ட தோலை உரிச்சிருவேன். என்னை பற்றி தான் தெரியும்ல உனக்கு. இந்த மாடு எங்கிட்ட போச்சுன்னு தெரியலையே. எங்கே போய் நான் தேட? இது என்ன இந்த கலைப்பை எங்கே நிற்கான்? அதுவும் சரணனை பார்த்து நிற்கான். என்ன ஒளிஞ்சுன்னு தான் கேட்போம் என்ன சொல்லுதான்னு. அண்ணே நான் ஆளுதான் இப்படி இருக்கேன், ஆனா உண்மையை தவிர என் வாயில எதுவும் வராது. நான் சொல்லுவேன், நீங்க நம்பிதான் ஆகணும். உண்மையை தான் நான் சொல்லுவான் இந்த கலை எப்பவுமே. அடே சொல்லுடா, ஏதோ சொல்லணும் சொல்லுதானு சொல்லுதே தவிர என்ன சொல்லணும்னு சொல்லவே மாட்டேங்கிய. என்ன சொல்லு, எனக்கு வேலை கிடக்குடா. அண்ணே பொண்ணு இருக்கல்ல? ஆமா பொண்ணு இருக்கா, அவளுக்கு என்ன இப்போ? இல்லண்ணே கோபப்படாம கேளுங்கண்ணே. பொண்ணு இருக்கல்ல, உங்களை நல்லா ஏமாத்துதா. அவ கையில கெட்டு போட்டிருக்கல்ல, அது உண்மையை நினைச்சுக்கிட்டீங்களோ? இல்லவே இல்லண்ணே, அவன் மட்டும் போய் கையில இந்த செல்லிப்பில் இருக்குல்ல, அதில் சொல்லி நீளத்தை வாங்கி கையில் வச்சிருக்கா. நீல சிவப்பு கலர் நீளம் தலையில நல்ல பஞ்சு வச்சு கட்டிக்கிட்டு உங்களை ஏமாத்துதானே. அப்பதான் நீங்க பேசுவீங்களாம், இல்லாட நீங்க பேச மாட்டீங்களாம். என்னடா சொல்லுத? ஆமாண்ணே உண்மையதான் சொல்லுதேன், நம்புங்கண்ணே, சந்தேகப்படாதீங்க. போடாங்க, உன் பேச்செல்லாம் கேட்டுட்டு அந்த பிள்ளையை விடுக்குன்னு சந்தேகம் ஒன்றும் பட முடியாது. பாவம், நான் தான் அந்த பிள்ளையை நீ தள்ளி விட்டேன், என் கண்ணால் தான் பார்த்தனே. நீ சொல்லுத ஒன்றும் நம்ப மாதிரி ஒன்றும் தெரியல. துட்டு தான் வேணா சொல்லி தாரேன், அதுக்குன்னு அதை இதையும் சொல்லிட்டு தெரியாத. ஐயோ இந்த கலைப்பை என்ன அம்புட்டு புட்டு புட்டு வைக்கிறான் பார்த்தது போல் நேரில். எப்படியாவது இந்த செய்தியை பொண்ணிட்டு போன் போட்டு சொல்லணும், இல்லாட்டா ஏதாவது சண்டை வந்துட போகுது. அது வேற அவருக்கு மட்டும் சரணானுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையேன், அம்புட்டுதான் உண்மையிலேயே கையும் காலையும் கெட்டு போட வச்சிருவாரு. அண்ணே சத்திய மாட்டேனே, சொல்ல நம்புனே. நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு சொல்லி சொன்னாலும் நம்பாட்டா எப்படினே? அண்ணே உனக்கு நம்பிக்கையானா நான் உறுதிப்படுத்தேன். இன்னைக்கு சாயந்தரம் நம்ம குளத்தாங்குறை இருக்குல்ல, சாயந்தரம் வேண்டாம் ஒரு 4 மணி போல நம்ம குளத்தாங்குறை கிட்டவா. நான் பொண்ணிய வர சொல்லுவேன், அவளுக்கு 500 உனக்கு தரணும்ல, தானே வா அப்படின்னு போராட்டு சொல்லுவேன். அவள் எப்படியும் வருவா. அவள் எந்த கெட்டப்பில் வரான்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கணேன். அப்படி நான் சொல்லுத, எனக்கு என் பொண்ணுக்கு மேலே நம்பிக்கை இருக்கு. சரி நீ சொல்லுதியேன்னு வாரேன், இல்லாட்டாலும் நான் சாயங்காலம் குளிக்க தான் போவேன் குளத்துக்கு, அப்போ பார்த்துக்கிறேன் என்ன. அப்போ வா. அண்ணே நான் உங்கள்கிட்ட பேசுறதையோ எடுக்கிறதையோ நீங்கள் பொண்ணிட்ட யார்கிட்டையுமே சொல்லிடுறீங்க. பிறகு அவள் போட்ட பிளான் ஓடி கையிலையும் காலையும் கெட்டு போட்டுட்டு வந்துடுவா. பிறகு நம்ம கண்டுபிடிக்க முடியாதுண்ணே. யார்கிட்டையும் சொல்லிடுறாதீங்க, நமக்குள்ளே இருக்கட்டும்ண்ணே. போடா அங்கிட்டு, எனக்கு இப்போ இதான் வேலை. உங்களுக்குள்ள கதையை அங்கே சொல்லவும் அங்கக்குள்ள கதையை இங்கே சொல்லவும் எனக்கே தலைமையில் 1000 சோழி இருக்கு. சரி சாயந்தரம் பார்ப்போன்னே, நான் கிளம்புதேன். ஹே ஜாலி, அடியே பொண்ணு உனக்கு இருக்குடி இன்னைக்கு ஆப்பு. என்னைய நேற்று ஊரை சுற்றி ஓட வச்ச, 500 ரூபா காசுக்கு ஓட வச்சிடல. இப்போ பாரு உன் காதலு முறிஞ்சு போகண்டி, முறிஞ்சு. இந்த கலைப்பைய இம்புட்டு பண்ணுவோம் நம்ம கனவுலையும் நினச்சி பார்க்கலையே. இந்த பையில என்னமோ நினச்சோம் அரட உசுறு. இதை பாரு
எப்படியாவது இந்த செய்தியை பொண்ணிட்ட போன போட்டு சொல்லணும். இல்லாட்டா பெரிய பிரச்சனையாகி போகும். இந்த கலைப்பைய பெரிய ஆளாக தான் இருக்கான். இவனை நம்பவே கூடாதுப்பா. அரை டவுசரு